நான் அப்போ வந்து டேனியல் ஸ்ட்ரீட்டில் தங்கியிருந்தேன். ஆர்ச்சாமி உங்களுக்கு தெரியும், ப்ரொடக்ஷன். அந்த ஆஃபீஸில் தான் நாங்களாம் தங்கியிருக்கோம். அங்கே தங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 நாள் கழித்து வாசு தெரியும்ல உங்களுக்கு, ராமவாசன், அவர் வந்தார். என்னப்பா டைரக்டர் படத்தில் நடிக்கிற போல இருக்கு, நல்ல ரோல் போல இருக்குது, இப்போ தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, சந்தோஷம் எனக்கு. பட் பெரிய இது கிடையாது, ஏன்னா அப்போ தான் வந்த புதுசு அப்படின்னா எல்லோரும் பயங்கரது உண்டு. அப்போ ஆக்சுவலாக அவர் யாரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா பாரின்னு ஒரு பையன், உதயபிரகாஷ், நான் அப்படின்ற மாதிரி வெளியிட்டாச்சு. பூஜைக்கெலாம் வந்தேன் போனேன். அவரே இது போக ஒரு 5 நாள் கழித்து ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற எங்கள் ஆஃபீஸு, எங்கள் படம் அவர் தான் பண்ணார். ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, வெவ்வேறு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கப்பா. எனக்கு அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னோடனே அன்றைக்கி ஈவினிங் வந்து நானும் அனுபவம் மட்டும் ஆஃபீஸில் இருக்கும்போது மணிவண்ணன் சார் வந்தார். டைரக்டர் படம் மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு எனக்கு. ஆமாம் சார், என் படத்தில் நடி, சந்தன காட்டுன்ற படத்தில் வில்லன் ரோல் ஒன்று இருக்குது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு காலையில் கேப்டன் வந்து இங்கே டப்பிங்கில் இருப்பார், நான் அங்கே இருப்பேன், நீ வந்துருந்தார். அடுத்த நாள் காலையில் போனோன்னா டப்பிங்லேருந்து கேப்டன் வெளியே வந்தோன்னா கேப்டன் அறிமுகப்படுத்த வச்சார். இந்த மாதிரி ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்திருக்கான், அந்த வில்லன் கேரக்டர் பண்ணலான்ட்டு. சூப்பர் அப்படின்ட்டார். எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். என்ன சார், அந்த காலத்தில் விஜயகாந்த் சார் படத்துலலாம் இல்லைன்னா 90லாம் பெரிய விஷயம். கை கொடுத்து பண்ணுங்கள், நல்ல ஹேரில் லாங்காக விட்டுருக்காரு, சூப்பராக இருக்குமே அப்படின்னா பண்ணிட்டேன். ஃபைட்டு தெரியாது, கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மணிவண்ணன் சார், அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ ஃபைட்டர்ஸ் விட்டிங்கன்னா அப்படி அடி இப்படின்னுவாங்க, இவர் புதுசு, நான் அந்த ஃபைட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். அந்த ஃபைட்டு அந்த டைமில் பேசப்பட்ட படம். வெறும் ஜட்டியோட ஸ்விம்மிங் பூலில் ஓடி ஈடு எல்லாம் பண்ணி எல்லாம் டோட்டலாக எனக்கு அவ்வளோ டேக் கேர் பண்ணி அந்த ஃபைட்டை முடித்தார் கேப்டன். உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஓப்பனிங் கிடச்சி சார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி வந்து தினத்தந்தியில் அப்போ வந்து புதுமுக அறிமுகன்ட்டு ஒரு பெரிய காலம் வரும். அதில் நம்ம குருவியார் அண்ணன் வந்து என்னை பற்றி நல்லா எழுதணுன்னு வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ளே 6 படம் கமிட் ஆனேன். ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டது டி ராஜேந்தர் வர சொன்னார். தமிழாயானி அப்படின்னா ஆனார். சரி, இந்த படம் சாந்தி எனக்கு சாந்தி, திருப்பூர் மணி என்ன படம், இப்படி வரிசையாக 6 படம் டக்கு டக்குன்னு கமிட் ஆச்சு. இதுதான் என்னுடைய சினிமா என்ட்ரி. உங்களுடைய கல்லூரி தோழரான ரகுவரனோட அப்போ பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கோயம்புத்தூரில் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் சார். அதாவது என்னென்னா, காலேஜுக்கு வருவானோன்னு கிளாஸுக்கெலாம் வரமாட்டான், ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வருவான். காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அரிஸ்டோ ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், அது அவனுது. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு அங்கே போய் உட்காந்துருவாங்க. அப்பா போனோம், காலேஜுக்கு வர மாட்டான், அங்கே உட்காந்துப்பான். அவங்க அப்பா போனால் நாங்களும் போயிடுவோம். போய் மத்தியானம் வந்து பாயா அதெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவோம். ரெகுலராக பார்ப்போம். அவன் வீடு காலேஜிலேருந்து ஒரு சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதனால் ரெகுலராக பார்த்துட்டு இருப்போம். கல்லூரியில் வந்து நான் ஆர்வி உதயகுமார் தான் வந்து இது என்டர்டெயின்மெண்ட் செக்ரட்டரி. ஸோ நாங்களாம் டான்ஸு, எனக்கு ஆர்வி உதயகுமார் பொம்பளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாப்புல காலேஜ் ஃபங்க்ஷனில். ரகுவரன் எப்படி பழகுவார்? அப்போது ரொம்ப சிம்பிளிசிட்டி சார். நீங்கள் இப்போ இந்த படத்துல எல்லாம் பண்ணுறாப்புல அதே மாதிரி தான். ரொம்ப பேச மாட்டாப்புல. 10 வார்த்தை நம்ம பேசினா ஒரு வார்த்தை வரும், ஆனால் கூட உட்காந்துருப்பாப்புல. அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு அப்போவே அவனுக்கு பின்னாடி அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுவாங்க பொண்ணுங்க. ஐயோ ஆமாம்மா, எந்த ஹைட்டு ஸ்டைலாக இருப்பான். அப்போவே அப்படியே செம ஹைட்டு வேறு, ரொம்ப ஸ்டைலு, ஃபேரு. படிக்கிறது வந்து ஃபஸ்ட் இயரு, லவ் பண்ணுற பூரா எம்ஏ. ஆள் பார்த்தா அப்படி தானே இருப்பான். ஆனால் ஒரு நோட் புக் மட்டும் வச்சுப்பேன், எப்பயும் வச்சுட்டு அப்படியே வருவான். காலேஜ் பார்த்துட்டு அந்த கார்னரில் போய் உட்காந்துப்பான், அப்புறம் திரும்பி போயிடுவான். அவன் தான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு போனது. என்னடா சினிமாவுக்கு போய் என்னடா செய்ய போகிறேன்னு பார்த்தா 7வது மனிதன் ஏதோ ஒரு படம் நடிச்சு, ஹரிகரன் சார் படம் வச்சு. அப்புறம் இங்கே காலப்போக்கில் இங்கே வந்து நானும் அவனு ஒரு 5-6 படம் சேர்ந்து பண்ணோம். பிரதர்ஸாக பண்ணோம், வில்லனாக பண்ணோம். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அவன் இழப்பு வந்து பெரிய ஒரு தமிழ் சினிமாவுக்கே ஒரு மாபெரும் இழப்பு. சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஹரிகரன் நம்ம அவரோட பழைய சொல்லுங்கள். ரகுவரன் வந்து நான் ஃபஸ்ட்டு சந்தன காற்று முடிச்சுட்டு, அவர் வந்து அப்போ டி நகரில் இருந்தார். சந்தன காற்று முடிச்சுட்டு ஏதோ ஒரு பூஜை, அடுத்தது பூஜைக்கு ரகுவர் வந்து இறங்குறாப்புல. வந்தோன்னா நான் அப்படியே நின்றுருந்தேன். அப்படியே பார்த்தாப்புல, ஹே விச்சு சந்தன காற்று பார்த்தோம்ப்பா. நான் அப்போயே ஒன்று, அப்போ இந்த மொபைல் சிஸ்டம் எது இல்லையா, ஃபோன் நம்பர் தான், அனுமோட்டு யாராவது வாங்கலான்னு பார்த்து கட்டி பிடிச்சி இது பண்ணால் எங்களுக்கு இம்மிடியட்டாக 4வது படமே நானும் ஒன்று சேர்ந்து நடித்தேன். ராணி மகாராணி படம் லியாகத் அலி அண்ணன் தம்பியாக நடித்தோம். அப்புறம் வீரப்பதக்கம் வில்லனா சேர்ந்து நடித்தோம். சேர்ந்து கண்டினியூ நடிக்கும்போது அப்போ வீக்லி அட்லீஸ்ட் 3-4 டேஸ் அவன் வீட்டுக்கு போவேன் நான். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இயக்குனர்னா மணிவண்ணன். ஆமாம் சார். பல திருப்பு முனைகளுக்கு அவர் காரணமாக இருக்காரு சார். நான் தான் சொல்லுவேன் சார், நிறைய இன்டர்வியூவில் ஒரு வார்த்தை சொல்லுவேன் சார். நான் ஸ்டேஜில் ஃபாரின் போய் பேசும்போது சொல்லுவேன், ஒரு வார்த்தை வந்து ரெகுலராக சொல்லுவேன். அது பழைய டைலாக்காக இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதா பிதா குரு நல்ல நண்பர்கள் இருந்துட்டா
நம்ம வந்து சாய் வச்சித்திரா இல்லை, காஃபி வித்துக்காரன் வரைக்கும் போகலாம். இது உண்மை. ஆனால் நல்ல நண்பர்கள் அமைச்சிட்டா பிரச்சனை. எனக்கு அந்த நல்ல நண்பர்கள் அமைஞ்சனால தான் சார் நான் வந்து 31 வருஷம் ஆச்சு சார். இப்போ ரிலீஸ் ஆகிற காஃபி வித்து காதல் 120வது படம், 65 சீரியலுக்கு பேர் நடிச்சிருக்கேன். அதுக்கு ஒன்லி நண்பர்கள் மட்டும்தான் சார் காரணம். நான் பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் என்னோட நண்பர்கள் எனக்கு வந்து கை கொடுத்துட்டே இருப்பாங்க. மணிவண்ணன்கிட்ட இருந்த தனித்தன்மை அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க சார்? அவர்கிட்ட என்ன தெரியுமா சார், டைலாக் அப்படி கொட்டும் சார். அதாவது நடிக்கும்போது உங்களுக்கெல்லாம் தெரியாதில்ல, நடிக்கும்போது ஒரு பயம் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு படம் நான் வந்து நடிக்கும்போது காம்பினேஷன் ஷாட்டு, சரத்து, விஜய் கிருஷ்ணராஜ், கேப்டன் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டைலாக் நான் தான் பேசிட்டு வரணும். என்ன ஒரு நடுக்கம் இருக்கும். நம்ம என்னதான் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்டாருக்கு முன்னாடி எப்படியே. அப்போ வந்து டைலாக் மட்டும் தனியாக சொன்னார், இது டைலாக்கு உனக்கு எப்படி முடியுமோ பேசு, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. நான் பேசி வந்து ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே, கேப்டன்லாம் கை சூப்பர் சூப்பர்னாரு. அவர் சொன்ன டைலாக் மாற்றி தான் பேசினேன். ஆனால் அந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த ஃப்ரீடம் மட்டும் இல்லாமல் அப்புறம் நல்ல க்ளோஸ் ஆனோடனே நிற்க வச்சு தான் டைலாக் சொல்லுவார் எல்லா ஆர்டிஸ்ட்டும். இதை நீங்கள் பேசுகிறீங்க தலைவர், நீங்கள் பேசு வச்சு இதை பேசிட்டு எப்படியோ அப்படின்னாரு. அதை டேக் ஓவர் பண்ணிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக இருந்தது வந்து டிஆர் சார்கிட்ட. அவர் வந்து டைலாக்லாம் எந்த பேப்பர்ஸுமே இருக்காது, ஸ்பாட் அண்டி சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நல்ல பெரிய ஸ்டாரோட ராதிகா மேடம், சத்யராஜ் சார்லாம் நடிக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு எனக்கு. மணிவண்ணனோட படங்களில் பணியாற்றியதில் உங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு எதை சொல்லுவீங்க? வீரப்பதக்கம் சார். வீரப்பதக்கம் வந்து நாங்கள் ஷூட்டிங் போகும்போது அப்போ தான் வந்து எனக்கு எங்கேஜ் முடிச்சு ஃபஸ்ட்டு படம் அங்கே ஷூட்டிங் போகிறேன். போனோடனே டீமே பாருங்கள், சத்யராஜ், ராதிகா மேடம், ஊர்வசி, இந்த பேர் ஃபுல் கேங்கு. ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. எங்கள் மாமனார் வந்திருக்கார். மாமனார் வந்து லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, அவர் வந்து அப்போ மதிமுகவில் ஒரு பெரிய போஸ்டிங் இருந்தார். லஞ்செல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது மனோபாலா போய் ராதிகாட்ட சொல்லியிருக்கு, பிச்சோட மாமனார் வந்திருக்காருன்ட்டு. ராதிகா காலில் பிச்சோட மாமனார் இறந்துட்டாருன்னு ஏதோ கேட்டு. ஐயோ, நாங்களாம் பேசிட்டு ராதிகா ஓடி வந்து, எப்பா உங்கள் மாமனார் இறந்துட்டாராமா அப்படின்னா, எங்கள் மாமனார் நான் தாங்க அவர் அப்படின்னு கைது. இன்னும் அதை சொல்லி சொல்லி நாங்கள் சிரிச்சிட்டு, நான் தாங்க அவர் மாமனார், ஐயோ இவன் அந்த மனோபாலம் வந்து என்னை குழப்பி விட்டாங்க அப்படின்ட்டு. அந்த இன்சிடென்ட் இருக்குது. அந்த படமே ஒரு இதுதான் சார் எங்களுக்கு. ஒரு ஹாலிடே போன மாரி அந்த படம். 40 நாள் அவர் படம்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ஒரு ஹாலிடே வாட் இருந்துச்சு எங்களுக்கு. சூப்பர். டி ராஜேந்தருக்கும் மணிவண்ணனுக்கு என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க நீங்கள் பணியாற்றும் போது? டி ராஜேந்தர் வந்து ஷார்ட் ஆரம்பித்தா பரபரன்னு இருப்பார் சார். அதாவது ட்ராலி போடுவார், அவரே ட்ராலி போடுவார், எடுத்து வைப்பார், மைக் இருப்பார், எழுப்பார், டைலாக் சொல்லுவார், நடித்து காமிப்பார். ஏன்னா நான் நடிக்கும்போது தெலுங்கு ஆர்டிஸ்ட் 2 பேர் நடித்தாங்க, அவங்களுக்கு நடித்து காமிப்பார், தமிழில் ப்ரான் பண்ணுவார், அவங்களுக்கு எல்லாம் ஒரே வேலைப்பார். இங்கே வந்து ரொம்ப கூலாக இருக்கும், அப்படியே ஸ்லோவாக. அப்புறம் அடுத்த ஷாட் போகலாமா, அந்த ரேஞ்சு இது 2 பேர்த்துக்கு அந்த ஒரு இது. பட் 2 பேருமே பயங்கரமான டேலண்டான ஒரு. சுந்தர்சியோட நட்பு உங்களுக்கு மணிவண்ணன்ட்ட சுந்தர்சி பணியாற்றும் போது ஆரம்பிச்சது? ஆமாம் சார். நான் சந்தனக்காற்று வில்லனாக நடிக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். அங்கே தொடங்கின நட்பாக சொல்லுங்கள். அங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது சார் ஒரு சீனில் தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பழக்கம் ஆனேன். அந்த கௌதமி எப்படி நோண்டுவாங்கன்றப்ப எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. அப்போ சுந்தர் சார் வந்து அடிப்பார். சுந்தர் சார் வந்து கரெக்டாக என்னை அடிச்சுட்டு இருந்தார். அப்போ நீங்கள் என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னாரு. அப்போ இருந்து பழக்க ஆரம்பித்தோம். பட் ஒரே கோயம்புத்தூர். அவர் சொன்னார், உங்களை நல்லா தெரியும், நான் அப்பப்போ பார்ப்பேன், காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன்னு நட்பு ஆரம்பிச்சது. அப்புறம் நான் பேசிக்காகவே எல்லாத்தோடையும் க்ளோஸாக பழகிடுவேன் சார். நான் ஐ வெரி க்ளோஸ் வித் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அப்படிலாம் பார்க்க மாட்டேன். யாராக இருந்தாலும் நான் உட்காந்து பேசுவேன். ஸோ அந்த விதத்தில் சுந்தர் எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஆகிட்டாப்ல. அப்புறம் ஃபஸ்ட்டு படம் ஒன்று ஆரம்பிக்கும் போது அதில் எனக்கு கூப்பிட்டு சொன்னாப்ல, நான் டைரக்டரான நீ எல்லா படத்துலையும் இருப்பீங்க அப்படின்னாரு. அதனால் அந்த அமைப்பு வந்து முறைமாமனுக்கு எனக்கு கிடச்சிது. முறைமாமனில் சென்டிமெண்ட் என்னென்னா, அந்த ப்ரொடியூசர் ஒரு டைமுக்குள்ளே இந்த ஷார்ட் எடுக்க சொன்னார். அவர் கொஞ்சம் ஜாதகத்தில் நம்பிக்கை உடையவர். ஜெயராம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அங்கே மேக்கப் போட்டு நின்று ஒரே ஆர்டிஸ்ட் நான் தான். செந்தில் என்ன வர்றாரு, சரி நீ வாப்பா அங்கேருந்து ஓடி வர ஒரு ஷார்ட் எடுத்துறேன் உடனே. ஏன்னா அந்த டைமில் என்ன எடுத்தார், ஃபஸ்ட்டு ஷார்ட் நான் எடுத்து டச் விட்டு அது நல்லா இருக்கு. சென்டிமெண்ட்லாம் அந்த பயணம் இன்னி வரைக்கும் ஆமாம் தோட சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆமாம். முறைமாமன் படத்தினுடைய படப்பிடிப்பு அனுபவம் சொல்லுங்கள். முறைமாமன் வந்து எனக்கு சுந்தர் இயக்கிய முதல் படம் சார். 2வது வந்து நான் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு ஷூட்டிங். எங்கள் மாமனார் பொள்ளாச்சி. அதனால் அங்கே போனோன்னு நான் மாமனார் வீட்டில் தங்கிட்டேன். டெய்லி மாமனார் வீட்டிலேருந்து லஞ்சும் டின்னரும் எங்கள் ஃபுல் செட்டுக்கு வந்துடும், 30-40 பேர்த்துக்கு. சூப்பர். எல்லா வித செட்டப்பும் இருக்கும். அப்புறம் வந்து என்னென்னா, சுந்தர் ஃபஸ்ட்டு படமாட்டவே தெரியல சார் எனக்கு. அந்த எடுத்த விதம் 30-38 நாளில் படத்தை முடிச்சிட்டாப்புல. டக்குன்னு சாங்கு போனோம், இது போனோம். அப்போ தான் அவங்க 2 பேர்த்துக்கு லவ். ஆமாம். அதையும் கண்டுபிடிச்சது நான் தான். அப்படியா? ஆமாம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன எப்படின்னா சார், நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகி கேரளா போகிறோம், அலப்பி. அந்த போட் ரேஸ் ஒன்று இருக்குது அந்த படத்தில்.
அதுக்காக போயிட்டு இருக்கும்போது நானும் சுந்தரம் ஒரு காரில் போகிறோம். போகும்போது அப்போ வந்து மொபைல் ஃபோன் கிடையாது. பட் எந்த பூத்து பார்த்தாலும் கரெக்டாக வண்டி நிறுத்தாப்புல ஃபோன் பேசுவாப்புல. ஏன்னா நைட் டைமில் யாருக்கு பேசுவாப்புல, நம்ம ஒன்றும் அப்படியே சென்டிமெண்ட்டாக வீட்டுக்கெலாம் பேசுகிற ஆளு கிடையாது நம்மளும் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே இருந்தேன். அப்படியே போக தலைவா இது என்னமோ காலையில் 4 மணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம் பேசுகிற ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சிரிச்சாப்புல. அப்பயே கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்த நாள் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இல்லை ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா அது நீங்கள் கேட்டப்போ என்ன சொன்னார்? சிரிச்சுக்கிட்டாப்புல. அப்புறம் மேம் வந்தோன்னே மேம்கிட்டே சொன்னேன், சிரிச்சுக்கிட்டாங்க. ஓகே ஆல் தி பெஸ்ட், எனக்கு ஓகே இப்படி சகோதரி கிடைக்கிறதுல சந்தோஷம், நீங்கள் வந்துன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சகோதரியாட்ட குஷி இது வரைக்கும் சப்போர்ட்டிங்கில் இருக்காங்க. சுந்தருடைய காதல் வாரம் அப்போ யூனிட் பூரா தெரிஞ்சு சில நண்பர்கள் எதிர்ப்பு கூட தெரிவித்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். அப்போ ஆமாம் அப்போ சொல்லியிருக்கலாம், பட் நான் ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தேன் சார். அவங்க எப்படின்னா சொன்னாலும் நீ அதை பற்றி கவலைப்படாது, உன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அதனால் வெரி குட் கப்புள்ஸ். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் நடிகர்கள் சிவாஜி கணேசன் நீங்களாக எல்லாரோடவும் நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஒரு பக்கம் ரஜினிகாந்த், கமல், விஜயகாந்த், இப்படி உங்களுடைய கதாநாயகர்களை பற்றி சொல்லுங்கள் சார். நான் எனக்கு வந்து என்னென்னா அன்பே சிவம் சுந்தர் சார் கமிட் ஆனோன்னா எனக்கு பயங்கர ஆசை சார். எல்லா படத்திலும் நடிக்கிறோம், இதில் எப்படியாவது தலைவா ஏதோ ஒரு கேரக்டர்லப்பா பேசலாம்ப்பா, கமல் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் கமல் சார் காணும், சரி இந்த படம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு இதுலேயே இருந்துட்டு நான் அப்போ ஒரு கன்னட படம் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர் போனால் அங்கே முடியுது, 2 நாளில் முடிய போகுது ஷூட்டிங்கு அப்படின்னா அந்த ஆனால் சொன்னேன், சப்போஸ் இந்த கமல் சார் படம் வந்து விட்டுருங்க சார் இந்த டைரக்டர்கிட்ட கேட்டேன். சுவாதிகாவா அவங்க பேர் அந்த டைரக்டர். சரி சார் அப்படி ஒரு பெரிய படம் தான் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன் சார், நீங்கள் அப்புறம் போயிட்டு அப்புறம் வாங்கிட்டு. நாளான்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ என்னடா ஒன்றுமே கால் வரலன்னா செந்தில் ஆரம்பம்னு ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் ஃபோன் பண்ணுறான், பிரதர் எங்கே பெங்களூர் அவனு கிளம்பி வர முடியுமா, நாளையிலேருந்து ஷூட்டிங் அனுப்பிச்சுங்க உங்களுக்குன்னு. அப்படியே ஓடி வந்து அந்த டைரக்டர் கை கொடுத்துரு சார் அப்படின்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக ஓடி வந்து அப்படியே நேராக சுந்துட்டு போனேன். அப்போ இருக்குப்பா மீசை எல்லாமே இரு அப்படின்னு காஸ்ட்யூம். அடுத்த நாள் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போனால் பக்குன்ட்டு கமல் சார் எல்லாம் வந்துட்டாங்க. அப்படியே வந்தோன்னே காஸ்ட்யூம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, கிளாஸு அதெல்லாம் கொடுத்து கெட்டப். அந்த சைடு பார்த்தா நல்ல வேலை கம்பெனிக்கு சந்தானம் வருது சார், நாசர் சார். அப்போ காம்பினேஷன் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நாசர் சாரோட நடிச்சிருக்கேன், சந்தானபாதி சாரோட நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்தீங்கன்னா இப்படி நானும் இவரும் இப்படி பிடிச்சிருப்போம். நாசர் ஆடிட்டு வருவார், இப்படி டான்ஸ் ஆடிட்டு வருவார். அது கமல் சார் சொல்கிறார் இப்படி ஆடிட்டு நாசர் சார். அப்புறம் என்ன கூப்பிட்டாரு, சார் நீங்கள் அதே வச்சு லைட்டாக மூவ்மெண்ட் போட்டு வந்துருங்க அப்படின்னாரு. ஆஹா, அதாவது மனசுக்குள்ளே இந்த பட்டாம்பூச்சி வர்ற பேர் கமல் சார் அவங்க சொல்கிறாரு. கமல் சார் அது நினச்சி கூட கமல் சார் அவங்க சொல்லித்தராருப்பா அப்பா சார் அப்படி வந்துருங்க ஓகே அப்படின்னாரு. அப்புறம் ஒன்றோட இப்படி நீங்கள் வந்துருங்க, நீங்கள் இந்த என்ட்ரி கொடுத்துருங்க. அந்த சாங்லாம் சொல்லும்போது அப்படியே பக்கத்தில் நின்று எந்த பார்த்துட்டு இருப்பார். த்ரோட்டாக கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நடித்தோம் சேர்ந்து. அது இன்னும் அந்த படம் பேசப்படுது சார் இப்போ 100%. அதில் ஒரு பெரிய சந்தோஷம். கேப்டன் வந்து சார் ஃபஸ்ட்டு போகும்போது அந்த ஃபைட்டு சீன்லாம் முடிச்சு ஃபைட் எடுக்கும்போது அப்படியே ஒன்றும் தெரியாது, வெறும் சார்ட்ஸு ஜெட்டியோடு தான் அந்த ஃபைட்டு. போனோன்னே வந்தார், எங்கே வச்சு ஒன்று கூப்பிட்டாரு, நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள், இவங்க வந்து அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் போட்டு சூப்பரை கூப்பிட்டு சூப்பர் சுப்ரமணியம் மாஸ்டர், பெரிய மாஸ்டர், கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு. சோலோ ஃபைட் வேறு சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படி பண்ணிட்டு ஃபுல் ஃபைட் கூட வந்து பண்ணார். ஸ்விம்மிங் பூலில் உளுந்து நான் எந்திரிக்கணும், எனக்கு ஸ்விம் தெரியாது. தெரியாதுன்ட்டேன். டூப்பு யாருன்னா நமக்கு தினேஷ், தளபதி தினேஷ். சரி டூப் போனேன், எனக்கும் தெரியாது சார். 2 பேர்த்துக்கு தெரியாதா, சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஸ்டூல் அங்கே போட்டுருந்தார் உள்ள ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே. ஸ்டூலில் போட்டோன்னே வச்சு நான் உதச்சோன்னே குதிச்சிருங்க. ஒரு 10 செகண்ட்ஸு கீழே கேமரா, அண்டர் வாட்டர் கேமரா, நீங்கள் அந்த கேமராட்ட இப்படி போகும்போது நான் வந்து உங்களை தூக்கிறேன். ஓகே சார். கரெக்டாக 30 செகண்ட் உள்ளே போனேன், கரெக்டாக வந்து அப்படி தூக்கிட்டார். தூக்கினார், அந்த ஸ்டூல் மேலே ஏறி அப்படியே ஓடுங்க அந்த சைடு. நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த ஷாட். அப்படி சூப்பர். யார் சார் செய்தா எல்லாம்? சத்யராஜ் சார் வந்து எப்படின்னா இப்போ கோயம்புத்தூரில் இருக்கும்போது தெரியும், அவர் என்ன எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், எல்லாம் ஒரே ஏரியா. நடிக்க வந்தோன்னு சொன்னார், தலைவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் இனி அப்படின்ட்டு. அவர் தான் வந்து அப்புறம் மணிவண்ணன் சார் தாய் மாமன், அமைதிப்படை இதெல்லாம் நடிக்கும்போது கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். நிறைய படங்கள் அவர் டைரக்ஷனில் எல்லாத்துலேயும் அவர் நல்லா சப்போர்ட் பண்ணார். அதான் சார் நண்பர்கள். சூப்பர் சார். ரஜினிகாந்தோட நடிச்சாங்க அதுதான் சார், அது அப்படி தான் சார். அது வந்து எனக்குன்னா பெரிய ஷாக்கு. சரி எல்லாம் ஷூட்டிங் போனாங்கன்னாங்கிட்டு, ஆனால் சுந்தர் சொன்னப்பா உனக்கும் ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன் டெஃபினட்டாக இருக்கும். திடீர் ஒரு நாள் பாலகிரிஸ் ஃபோன் பண்ணார், எங்கே இருக்கீங்க சார்? இங்கே ஆஃபீஸில் தான் இருக்கேன், சுபாஷ் சார் ஆஃபீஸில் இருக்கேன், நாளைக்கு ஷூட்டிங் உங்களுக்கு இதில் தலைவரோட மண்டபத்தில். அப்படியா சார் அப்படின்னு போனோன்னா சுந்தர் குட்டாலம் பா ஜெய்சங்கரோட மருமகனாக வரேன், ஒரு 2 சீன் பட் நச்சுன்னு இருக்கும்,
தலைவர் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் போதும் தலைவர் படத்தில். பார்த்தா மாப்பிள்ளை அப்போ தான் அந்த கல்யாண சீனு எனக்கு பிரைப் பண்ணியிருப்பாப்புல கல்யாணம் பண்ண சொல்லி. பார்த்தா பக்கத்தில் சௌந்தர்யா. எனக்கு இல்லை தலைவர் தூக்கி சுற்றி ஆட்டி இந்த சைடு பார்த்தாரு. ஆச்சி நிற்கிறாங்க, ரவிச்சந்திரன் நிற்கிறார், ஜெய்சங்கர் நிற்கிறாங்க. அப்படியே சுற்றி நம்ம பார்த்து சின்ன வயசில் பார்த்து ரசித்து அத்தனை ஆர்டிஸ்ட் நிற்கிறேன். ஆச்சியுமா தெரியும், நடிச்சிட்டேன். முறை மாமன்லேருந்து என்ன வச்சு மாப்பிள்ளையா அப்படின்னு அவங்க கலெக்ட் பண்ணி அப்படியே எல்லாம் கட்டுறத பக்கத்தில் சௌந்தர்யம் அப்படியே பார்க்குறேன். யாரா ஒருத்தர் வந்து உட்காந்துரு. அப்புறம் சுந்தர் சொன்னா அப்படியே படத்தில் நடிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த படம் வந்து அந்த ஒரு சின்ன மேட்டராக இருந்தாலும் சார் அது பெருசாக ரீச் ஆச்சு சார். எனக்கு என்னென்னா அந்த சீனை தூக்கி வேற ஒரு படத்தில் வச்சு ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம சரவணம் படத்தில் இந்த போர்ஷன் வச்சு எடுத்திருப்பாங்க. அது எனக்கு ஒரு பெரிய இது, அது ஒரு சந்தோஷம். ரஜினி சார்ட்டெலாம் எப்படி இந்த ரஜினியோட பழைய அனுபவம்? நான் ஒரு 4 நாள் தான் சார். இப்போ நல்லா பேசுவார். சுந்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன்னு நான் எப்படியே நடந்து பண்ணாலும் ஓ அப்படின்னாரு, மார்னிங் அப்படின்னாரு. அஜித்தோட 2 படம் பண்ணேன் சார். பவித்ரா ஒன்று, நேசம் ஒன்று. அது எப்படின்னா சார் ஆக்சுவலாக வந்து சுபாஷ் சார் வந்து சுபாஷ் வந்து சொந்த படம் எடுக்கலான்ட்டு ஒன்று பிளான் பண்ணார் சார். அப்போ சரி ஓகே எடுக்கலான்னு சொல்லிட்டு யாருன்னா அப்போ ராதிகா மேடம் வந்து கிழக்கு சேனல் ரெடி ஆகி பயங்கர பூமில் இருக்காங்க, சோலோ ஹீரோயினா. சரின்ட்டு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு ராதிகா மேடம், ஏன்னா என் படத்தில் நடிச்சலாரு. அப்புறம் அங்கே நானும் சுபாஷ் பாட்டு ஓகே சுபாஷ் நான் ஸ்டேஜை முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னாரு. ஓகே உனக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உண்மையிலே டேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ராதிகாவோட பேர் வந்து நாசரை போட்டாச்சு. இப்போ அந்த படத்தில் ஒரு பையன் வேணும், ஒரு யங் கப் வேணும். பிரபுதேவா கேட்கும்போது இல்லை ராதிகா ஆல்ரெடி பிரபுதேவோட நடிச்சிருக்கேன், வேறு ஏதாவது நியூ ஃபேஸ் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு. செல்வா சார் வருவார் எங்கள் ஆஃபீஸ்க்கு. அப்போ நாங்களாம் ஒரு டீம். அப்போ சொன்னார் நான் ஒரு அமராவதியில் ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், நீங்கள் அந்த பையனை வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், அவர் நடிக்கிறது இல்லைப்பா அப்படின்ட்டு. சரி அட்ரஸ் கண்டுபிடிச்சி நானும் சுபாஷும் மந்தவெளியில் ஃப்ளாட்டு அஜித் வீட்டுக்கு போனால் அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பேக்கெலாம் அடிபட்டு படுத்துருந்தாப்புல. சுபாஷ் சொன்னாப்புல இந்த மாரி இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் மேக்ஸிமம் ஃபாரின் போயிடுவேன்னு நினைக்கிறேன், எங்கள் பிரதர் போகிறாரு அப்படின்னாப்புல. உடனே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு அந்த அடிக்கடி பட்டு வேண்டாம் சார் அப்படின்ட்டு இருந்தாலும் இல்லைங்க இந்த படம் வந்து படமே உங்களுக்கு ஃபைட்டெல்லாம் கிடையாது, சாங்கை கடைசியில் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து பெட்டில் படுக்கிற மாதிரி தான் ஃபுல் சீனு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா. அப்படியா சார் இந்த ஒரு படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா. ஏன்னா ராதிகா மேடமும் ரொம்ப இது பண்ணாங்க, ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே லுக்ஸ் வெரி குட் அப்படின்ட்டு. வாங்க ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டாம், அப்புறம் எக்ஸ்ப்ளோர் வண்டியில் வருவாப்பில், நீங்கள் இங்கே கூட இருக்கலாம், விச்சு தான் இருக்கான் அப்படின்னு. அப்பப்போ இங்கே ஸ்டே பண்ணுவாப்பில். ஷூட்டிங் வந்து நம்ம வாகனியில் தான் செட்டு. ஸோ அப்படியே ஷூட்டிங் போவோம் வருவோம், நைட்டு ஒட்டுக்காக இருப்போம். அந்த படம் நடந்துகிட்டே இருக்கும்போது வசந்த் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு யங் பேர் வேணும்ப்பா அப்படின்னோடனே சாங் ஒன்று பாட்டோம், செவ்வானம் செவ்வந்தி சாங் பாட்டோம், நல்லா இருக்கானே இந்த பையனை, நாளைக்கு வர சொல்ல ஆஃபீஸ் சொன்னேன். உடனே 3 ஆகி போனோடனே ஆசையில் கமிட்டு, பவித்ரா ரிலீஸ்க்கு முன்னே ஆசை கமிட்டாப்பில் அப்படியே சூப்பர் ட்ராவல் ஆகி போயிட்டாப்புல. அப்புறம் நேசம்னு ஒரு படத்தில் நடித்தேன். அப்பப்போ போவேன் சில சமயம் செட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவேன். இன்னும் நல்ல ஃப்ரெண்டு நான் கிடச்சி. இப்போது நம்ம ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போய் பக்கத்தில் செட்டு, அந்த டச்சப் பையன் வந்தான், சார் கூப்பிட்றாரு அப்படின்னா. அப்புறம் நான் போய் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், எப்படி இருக்காங்க வீட்டில் அப்படி என்ன விசாரிப்பாப்பில். கண்டினியூ ஷூட். பாஸோட பர்த்டே கார்த்திக் சாரோட 2வது நாள் அவரை வச்சு பூஜை வேற போட்டேன் நானும் அனுமோன்னு சேர்ந்து. அப்புறம் அது பூண்டியில். அப்புறம் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், அவரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் நடிக்கிற இருக்கும். எப்படின்னா ஒரு கூலாக இருக்கும், அதாவது சட்ட கலர் அழுக்காகாமல் ஃபைட் பண்ணலாம் அவர்கிட்ட. ஃபைட்டு அங்கே அப்படி விடுவாங்க, வச்சு அது அடுத்த படத்துக்கு ஏதோ தளபதி ரிலீஸ் பண்ணுறான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றிடுவாப்ல. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார். அது என்ன சொல்கிறதுனா ஒரு லவ் பண்ணலாம் அவரை பார்த்தா, யாராக இருந்தாலும் அவரை பார்த்தா லவ் பண்ண முடியும் அப்படின்ற இதில் வந்து சொல்லுவாங்க. அவர் லேட்டாக வராரு, அது எப்படி வந்தாலும் 9 to 6 நடிக்கிறத 2 o'clock வந்தாலும் 6 o'clockல முடிக்கிற ஆர்டிஸ்ட். சிங்கிள் டேக்கு ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். டைலாக் நமக்கு மறக்கவே மறக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நமக்கு வந்து கவர் பண்ணி வச்சுருப்பார். விஷால் வந்து கூட பிறக்காத தம்பி சார். அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க பெரிய ஹெல்பிங் நேச்சரில் ஒரு கேரக்டர் சார், என்ன கேட்டால் பண்ணிடலான்ட்டு. ஸோ விஷால் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா சார், மற்றவங்களுக்கு உதவுறது தான். நான் பார்த்துருக்கேன் 2 படம் நடித்தாலும் அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, என்னென்ன பண்ணுறாருன்னு நான் கண்ணால் பார்த்துருக்கேன். வெளியில் தெரியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு சார், அது 100% எனக்கு தெரியும். நிறைய பேர் வெளியில் தெரிஞ்சு பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க, தெரியணுன்ட்டு தெரியாமல் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. அந்த விஷயத்தில் விஷால் அதேமாதிரி அவர் கம்பெனியில் நடிக்கும்போது பேமெண்ட்டெல்லாம் போயிடுச்சான்னு ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்பார், வந்துருச்சா அப்படின்ட்டு. அதேமாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் ஆகட்டும், இப்போ எங்கள் ப்ரொடக்ஷனில் எப்படி பக்காவாக சாப்பாடு இப்படி தான், அந்தமாதிரி அந்த சைடு வந்து விஷால் சைடு வந்து
கூட பிறக்காத ஒரு ஃப்ரெண்டு, தம்பின்னு இருக்கலாம், அண்ணன் தான் கூடுவார் என்ன. ஆர்யா வந்து ஒரு ஜாலி கேரக்டர் சார். அதாவது என்ன கஷ்டத்தில் ஃபோன் அடிப்பாப்புல, அலோனா என்னண்ணா உங்களுக்கு ஜாலியாக இருக்கீங்கன்னு வர எடுத்தோன்னே, ஏன் தம்பி ஜாலியாக இருக்கிறது நீ, எங்களை போய் ஜாலியாக இருக்க, அது அவரோட மாடலேஷன். அரண்மனை திரியில் வெளியில் நல்ல பழக்கம், பட் நடிக்கும்போது அரண்மனை திரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் நடித்தேன். ரொம்ப கலாட்டா பண்ணுவாப்புல. அது நான் அந்த படத்தில் மொட்டையெல்லாம் அடித்து நடிச்சிட்டு இருந்தேன். பயங்கர கலாட்டா பேர் வழி, ரொம்ப ஜாலியான பேர் வழி. டைமிங் பர்ஃபெக்டாக வர்றாரு. 7 மணிக்கு இது மேக்கப்னா 6:50க்கு வந்து உட்காந்துடுறாப்புல. எனக்கு பிடிச்ச ஒரு ஜாலியான கேரக்டர் சார். ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சரஸ் சார் வந்து எப்படின்னா, நாங்கள் சந்தனக்காட்டில் ஒட்டுக்கா நடித்தோம் சார். அப்போ வந்துன்னா ஒரே ட்ரெயினில் போவோம், சந்தனக்காட்டில் ஒரே ரூம் நானும் வரும், ரூம்மேட்ஸ். ஆமாம், ரூம்மேட்டு. ஒட்டா ஒரு அப்போ பீக்கில் இருக்கார் வில்லனா, ஆல்மோஸ்ட் டர்ன் டு ஹீரோ. நான் மாறிட்டார், பட் இருந்தாலும் ஒரே ரூமு, கீழே தான் படுப்பார். 2 பெட்டு. ஏன் தலைவனா, நமக்கு இதுதான் தலையா பழக்கம், நீங்கள் மேலே படுங்க, நான் வந்து தரையில் பில்லோ இல்லாமல் அப்படி படுத்திருப்பார். காலையில் பார்த்தீங்கன்னா 4:30 மணி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். 4:30. இப்போவே அப்படி தான் இருக்கார். ஸ்ட்ராங் மேன், சூப்பராக இருப்பார். அப்புறந்தே அந்த இது இருக்குது. ரொம்ப நல்ல டைப் சார். எனக்கு இப்போ கூட பார்த்தேன், பார்க்கும்போது ஃபோனில் ரெகுலராக பேசுவேன். பார்த்தா எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்காம போனால் கூட விச்சு அப்படின்வார். ஸோ அப்படி உரிமையாக பழகிறதுல சில பேர்த்தில் அவரும் எனக்கு ஒருத்தர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நேச்சர். அது மாதிரி நட்பாக பழகக்கூடிய இன்னொருத்தர் பிரபு இல்லையா? ஐயோ, பிரபு சார்லாம் கேட்கவே வேண்டாம். பிரபு சார் இன்னும் மெசேஜ் எனக்கு அனுப்பார், நானும் அனுப்புவேன். ஒரு தடவை வந்து நினைவு சொன்ன டப்பிங்க்கு அவரை கூப்பிட்றக்கா வீட்டுக்கு போகணும் சார். நீங்கள் தெரியல, பின்னாடி தான் போவேன், நீங்கள் நிறைய தடவை போயிருப்பீங்க அப்படின்னு. நம்ம பக்கத்தில் தான் என் ஃப்ளாட், பிபிசி ஹோம். என்னடா அப்படின்ட்டு அப்படியே நான் வாட்டு பக்கத்தில் போய் பின்னாடி எப்பயும் போல தானே சார் சொன்னார், சார் நீங்கள் வருவீங்க. அப்படியே சில போயிட்டு பின்னாடி போனால் ஐயா உட்காந்துருக்காரு. உட்காந்துருப்பாரு. பின்னாடி அவருடைய அசிஸ்டன்ட் நிற்கிறார், வெள்ளை தாடியெல்லாம் வச்சுட்டு ஒருத்தர். இவ்வளோ பேர் டேபிளில் பேப்பர் இருக்குது, அப்படி பார்த்துட்ருக்காரு. நான் வந்துட்டேன். பார்த்தோன்னா கைகள்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு இது இருக்குல்ல சார், பதட்டம் இருக்குல்ல. அப்படி பார்த்தோன்னா அப்படின்னாரு. பிரபு சாரை பார்க்க வந்தேன். என்ன படம்? டப்பிங்காக வந்தேன். என்ன படம்? நினைவு சின்னம். ஓ, இந்த தாடியெல்லாம் விட்டுருக்கான், அந்த படமா? நீ தானா? ஓஹோ இப்படின்றப்ப பார்த்தா பிரபு சார், ஐயோ சாரிப்பா நான் சொல்லுன்னு நினச்சேன், அப்பா பின்னாடி நீங்கள் சொல்லியிருந்தா நான் அந்த சைடு கூப்பிட்டு வந்திருப்பேன்னு போனேன். சாப்பாடு சார் எந்த ரேஞ்சு நான் சொல்கிறேன்னா சார், இப்போ இங்கே உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், நீங்கள் எனக்கு டீ தரீங்க, டிஃபன் தரீங்க, ஓகே. ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வருவாங்களா சார் யாராவது? கொண்டு வந்தார் சார். சிம்பு படம் நாங்கள் பண்ணும்போது ஹைதராபாத்தில் மத்தியானம் தான் ஒரு ஷூட்டிங். ஆனால் எனக்கு முதல் நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, விச்சு காலையில் 6:30 ஃப்ளைட்டா, டிஃபன் யாரும் சாப்பிட்றாதீங்க, வீட்டிலேருந்து எல்லாம் நான் கொண்டு வரேன்ட்டு ஃபுட்டு ரெடி பண்ணி, அவருக்கு மத்தியானம் ஷூட்டிங், 12 மணி ஃப்ளைட்டில் கூட வரலாம். வந்தா ராஜா தான் வருவேன் ஷூட்டிங்கில். காலையில் வந்து நேராக ஃப்ளைட் விட்டாருங்க, 8 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் சார். கொண்டு வந்து சுட சுட எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. உட்காந்து பார்க்குறாரு, சாப்பிடுங்க சுதா சார், சாப்பிடுங்க சார், இதோ இந்த இது ஊற்றுடே அது போடுறா பிடிப்பார். யார் சார் கொண்டு வருவா? சத்தியமாக எனக்கெல்லாம் வந்து மிரண்டேன். அதாவது வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றது ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஃப்ளைட்டில் நம்ம ஆசைப்பட்ட, ஐயோ சார் உங்கள் வீட்டில் இந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு போகும்போது சொன்ன ஒரே காரணத்துக்காக செஞ்சு அப்போ அவங்க எத்தனை மணிக்கு எந்த செஞ்சுருப்பாங்க? காலையில் சுட சுட கொதி கொடுப்பாரு. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அதேமாரி தேடி நீன் வந்தெல்லாம் நடிக்கும்போது கேட்பார் போனோன்னே, வேறு ஏதாவது ஷூட்டிங் நீ போனான்னு முன்னாடியே சொல்லிடு, ஏன்னா இவங்க விட மாட்டாங்க உன்னையெல்லாம், ஏன்னா நீங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அங்கங்கே போக வேண்டிய. அழகாக பேசி அனுப்பிச்சிடுவார். முடிச்ச அனுப்பு கௌதம் வச்சுங்க அப்படின்னாரு. அந்த காலத்து ஹீரோஸ் என்ன சார் சொல்கிறது, சத்யராஜ், கார்த்திக்கு, அதேமாரி வந்து இப்போல்லாம் போய் சான்ஸ் கேட்குறவங்களாம் கிடையாது. பூஜைக்கு போவோம், நான் சிட்டி நிலகல் ரவி ஒரு குரூப்பாக போனான்னு, சத்யராஜ் சார் பூஜையா அப்படி போனான்னு, தலைவா வாங்க அந்த கேரக்டர் இவரை போட்டுருங்க முடிஞ்சு போச்சு. அந்த பூஜை விட்டு அப்படியே பிரபு சார் பூஜை. அப்போல்லாம் அப்படி தானே சார் நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே அங்கே கார்த்திக் சார் பாஸ், நான் சொல்லிட்டேன் பாஸ், ஜானிகிட்ட சொல்லிட்டேன், நீ பார்த்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வாய்ப்புகள் எங்களை வந்து அதுவாக தேடி வரும். அதனால் அப்படியே ஒரு நட்பு. அவங்களுக்கு நாங்கள் போய் உட்காந்து அவங்களோட பேசிட்டு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அந்த காலம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பண்ண படங்கள்லாம் வந்து பார்த்து பெரிய தம்பி ஷூட்டிங்லாம் வந்திருக்கேன், கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். நானும் கேசு பாசும், அது உலகம் சார். அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, தெய்வங்கள்னே சொல்லலாம். தே ஆர் வெரி கிரேட் பீப்புள். வந்தா ராஜாபாத்தம் அவர்கள் சிம்புவோட பணியாற்றிய அப்படின்னு. சிம்புவோட சின்ன பையனாக 2 படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கிள் கூப்பிடுவான், சாந்தி, சபாஸ் பாபு 2லேயும் வந்து நல்ல ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு, அப்போ வீட்டுக்கு போவேன் சார், ரெகுலராக போகும்போது அந்த பையன்கிட்ட பேசுவான், இப்போ எல்லாம் ஓகே. 20 வருஷம் கழிச்சு இந்த படம் கரெக்டாக
ஃபஸ்ட்டு ஜார்ஜியாவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. ம். வந்து இறங்கி மேலே போகிறோம், மேக்கப் போட்டிருந்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாப்புல. அண்ணே அப்படின், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏண்ணே அங்கிள்னு கூப்பிட்டுருந்தேன், இப்போ அண்ணான்னு கூப்பிட்ற, அதை நினச்சி தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு. எப்படின்னு அங்கிள் கூப்பிட்ற? அதான் இல்லை, நீ சின்ன வயசுலேருந்து அங்கிள் கூப்பிட்ற, இப்போ அண்ணான்னு கூப்பிட்ற, எனக்கு சந்தோஷம் தானே. தங்கமான பையன். ஏன்னா அப்படியே வந்தராஜா வரும்போது தேடுவாப்புல யாராக இருந்தாலும். அவர் அப்படி தான். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் எங்கே விச்சனை காணோம், வீட்டுக்கு காணோம், வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. தனியாக இருக்க மாட்டாங்க, கூட்டு சேர்த்துருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு சார் அந்த படம் முடிகிற வரைக்கும். ஜீவா அப்படி தான் சார். ஜீவா வந்து கௌதமோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாப்புல ஓப்பனிங்கில் டான்ஸ் கிளாஸில். அப்போ இருந்து எனக்கு பழக்கம் அலோன்ட்டு. அப்போ சொன்ன ஹீரோவாக ட்ரை பண்ணுறேன் சார். உங்களுக்கு என்ன சார், அப்பாவை மிகப்பெரிய ப்ரொடியூசர்ட்டு. ரொம்ப மரியாதைக்கு ஒரு கேரக்டர் சார். அதாவது எப்படி நம்ம சொல்லலாம்னா, பெரியவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து யார் கற்றுக் கொடுத்தான்னு தெரியல. அந்த தம்பி அப்படி எல்லாத்தையும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாப்புல. சூப்பர். அதில் ரொம்ப சந்தோஷம் பார்க்க. இந்த படம் பூரா பார்க்கும்போது எனக்கு ஏன்னா கலரில் 2 நடித்தேன். அதில் அளவு கூட மாறாமல் அதே மாதிரி அந்த மரியாதைகள் எல்லாமே அந்த பையன்ட்டு இருக்குது. இந்த சினிமா உலகத்தில் உங்களை குருநாதன் கூப்பிடக்கூடிய 2 பேர்னா, ஒன்று மிர்ச்சி சிவா, இன்னொன்று யோகி பாபு. ஆமாம் இல்லையா? ஆமாம் சார். மிர்ச்சி சிவா சார் எனக்கு என்ன தெரியுமா சார், அவருடைய டைமிங் காமெடி ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் கலரில் பொண்ணு பார்த்தீங்கன்னா யாரா ரொம்ப டேஞ்சராக நிற்கிறான் அப்படின்ற காமெடி. அமிதாப் மாமா அது. அப்புறம் வந்து என்ன குருன்னு தான் சொல்லுவார். நான் சொல்லுவேன் நல்ல எனக்கு குருநாத் ஸ்டேஜ்லேயே சொல்லுவாப்புல சார். இன்டர்வியூவில் சொல்லியிருக்காப்புல, என்னுடைய குருநாதர் அவராட்டவே நடிப்பேன், அவராட்டவே டான்ஸ் ஆடுவேன். அப்போ என்ன அர்த்தம்? மாட்டி விடுறான்னு. தம்பி இது 2மே எனக்கு வராதாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இல்லைண்ணே அதானே, அதுக்கு தானே உங்களை குருன்னு வச்சுருக்கேன், எனக்கு வராது உங்களுக்கு வராது தானே சொல்லுவேன் அப்படின்றது. அதேமாரி யோகி பாபு குருநாதா அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நம்ம நல்லா பழகிறதுனால குருநாதா அப்படின்வாப்புல. இப்போ ஃபோன் அடித்தா குருநாதா அப்படின்வாப்புல. இதெல்லாம் என்னென்னா நம்ம பழகிற விதத்தில் தான் சார். நம்ம யாராக இருந்தாலும் நமக்கு மனிதனாக பழகிட்டோம்னா எல்லாருமே நம்ம மேலே அன்பு காட்டுவாங்க. அது ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும், பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பழகிறதுனால இந்த 2 பேர்த்துக்கு எனக்கு குருநாதா. இன்னொருத்தர் என் மேலே அவரோட மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணதில்லை, நடித்ததில்லை. ஆனால் என் மேலே அவ்வளோ ஒரு பாசம். ஜிவி பிரகாஷ். மெசேஜ் போட்டால் ஃபோன் அடித்தா அடுத்த நிமிஷம் எடுப்பாள். அண்ணா அண்ணா அப்படின்னா ஆரிய க்ளோஸில் ஷார்ட் பீரியடில் பழக்கம். அப்படின்னா மலேசியா நாங்கள் இதுக்கு நடிகர் சங்க ஷோ போயிருந்தா பார்த்தாப்புல. அப்போ யோகி பாபா அவர் தான் இருப்பாங்க. நான் பண்ணுற அலும்பெல்லாம் பார்த்துட்டேங்க, என் மேலே ஃபேன் ஆகிட்டாப்லையா. யோகி பாபா சொல்ல, அண்ணே உன் மேலே மிகப்பெரிய ஃபேன்ட்டு ஃபோன் அடிப்பாப்புல. அண்ணே ஸ்டுடியோக்கு வாங்கினேன் ஒரு நாள் அப்படின்னுவாப்புல. இத்தனையும் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் என் மேலே பயங்கர பாஸ் வச்சுருப்பாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லுவேப்பா, அவரோட ஒர்க் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. பட் எதுவும் பண்ணாமல் ஒருத்தர் வந்து எனக்கு என்ன பெரிய நட்பாக இருக்கிறது ஜிவி பிரகாஷ் ஒருத்தர். நகைச்சுவை நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுண்டமணி, வடிவேலு, விவேக் தொடங்கி இன்றைக்குள்ள யோகி பாபு வரைக்கும் எல்லோரோடும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கவுண்டமணி, வடிவேலு உங்களோட உங்களுக்குள்ள நட்பை சொல்லுங்கள். கவுண்டமணி அண்ணனோட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். இன்னும் வந்து எங்களை வச்சு மீம்ஸ் போடுற ஒரு படம் வந்து உனக்காக இல்லை உனக்காக நம்ம எல்லாமே நீங்கள் திருநங்கை வேஷம் பண்ணியிருப்பேன். அது ஆக்சுவலாக வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறது இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு சுந்தர் சார் வந்துட்டு நீ ட்ரை பண்ணிப்பா அவனை. நான் சொன்னதில் இதெல்லாம் இல்லை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த கெட்டை போட்டு ஃபஸ்ட்டு டே வரேன், சதறி ஓடுறாங்க கார்த்திக் சார் ரொம்பலாம். என்னையா இப்படி இருக்கு அப்படின்ட்டு கவுண்டமணி சார். ஆனால் அந்த படத்தில் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது முழுக்க அந்த பெருமை யாருக்குன்னா நம்ம சிங்கமொழிக்கு தான் சேரும். அவன் தான் அந்த மாடலில் நடிச்செல்லாம் இப்படிலாம் நடக்கணும் அதெல்லாம் பண்ணி காமிச்சான். வாய்ஸே அவனுக்கு தான். சூப்பர். ஏன் என்னை திரும்பி அடிக்கிற எல்லாம் பார்த்தேன். நான் பேசினேன், டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசினேன், கடைசியில் சிங்கமொழி பேசுனது தான் வந்துச்சு. அதுதான் எனக்கு பெரிய பேசு. கவுண்டமணி சார் வந்து அந்த படத்தில் நடிக்கும்போது என்னை ரொம்ப தட்டி கொடுத்தாருப்பா. காமெடின்றது சாதாரண விஷயம் இல்லை, பட் உனக்கு இந்த கெட்டப்லேயே நல்லா அமையுது அப்படின்னு சொன்னேன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். எப்படிலாம் பண்ணணுன்ட்டு அந்த ஷாட்டு அந்த தூக்கி அடிக்கும் போதெல்லாம் சொல்லுவார், கொஞ்சம் தலையை பின்னாடி போய்க்கோ, அப்போ தான் கேமரா கரெக்டாக இருப்பேன், ரியாக்ஷன்லாம் உனக்கு கரெக்டாக வருனார். அந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த படத்தை பார்த்து தான் சரவணன் சார் என்னை கூப்பிட்டு எஸ்வி சேகர் மூலமாக கலாட்டா குடும்பம்னு ஒரு சீரியல் பண்ணேன். ஃபுல் த்ரோட்டாக அதில் பொம்பளை வேஷம்லாம் போட்டு அனிதா விஜயகுமார் லவ் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். விவேக் சார்கிட்ட என்னென்னா இப்போ பிடிச்சது என்னென்னா, அவர் இப்போ இல்லாத உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம். நிறைய படிப்பார். ஸோ இந்த பழைய கதைகள் அப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். நமக்கு தெரியாத விஷயங்களாம் கேட்டால் போதும், கரெக்டாக சொல்லுவார். இப்படி இந்த புக்கில் இப்படி படித்து நிறைய நாலேஜபிள் மேட்டர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். வடிவேல் என்ன நடிகன், வடிவேல்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நான் வந்து பெரிய எம்ஜிஆர் வெறியன் சார். அதாவது எம்ஜிஆர் வெறியன்றதை விட எனக்கு வந்து கடவுள் முருகன், சினிமா கடவுள் எம்ஜிஆர் அப்படின்ட்டு தான் நான் வந்து எப்பயுமே பேசும்போது சொல்லுவேன். ஸோ அவரும் கொஞ்சம் எம்ஜிஆர் பைத்தியம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம்னா எம்ஜிஆர் பற்றி அவர் நிறைய பேசுவோம், நானும் பேசுவோம். பாடல்கள் பாடிட்டே இருப்போம், எம்ஜிஆர் பாட்டு
அப்புறம் என்ன சார் இது இந்த எம்ஜிஆர் படத்தில் இருக்கிற டைலாக்ஸு போர்ஷன் என்னென்ன போகணுமோ 1001 டைலாக் ஃபுல்லாக நான் பேசுவேன் சார். முதல் ஷாட்டே ஓடி வருவார், வெற்றி 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 அப்படின்னு ஓடி வருவார். கடைசி ஷாட்டை சற்று பொறும் பூங்கொடி சிறு நேரம் விளையாடிட்டு வருகிறேன் அப்படின்னாரு. மதம் கொண்ட யானை என்ன செய்யணுமா, சிறுந்துட்டு தோற்று எடுப்போம், தோல்வி அறியாத தோல்விக்கு இந்த மாதிரி லைனாக பேசும் பாரு. மேலே ஃபுல் படத்தோட டைலாக் பேச முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 தடவை பார்த்துருப்பேன் அந்த படத்தை. என்னன்னா நான் கல்ஃபில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அதுதான் சார் என்டர்டெயின்மெண்ட்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.